மனிதனா பிறந்த எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரிமை தான் மனித உரிமை. ஒருத்தரோட உரிமையை பறிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள விசாரிக்கிறதுக்கான ஆணையம் தான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லப்படுற தேசிய மனித உரிமை ஆணையம். 1993 மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் தேசிய மனித உரிமை ஆணையம், அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது நம்ம நாட்டோட மனித உரிமைகளின் கண்காணிப்பாளர்னு சொல்லலாம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம நம்ம வாழ்றதுக்கு கல்வி சுதந்திரம், வேலை சுதந்திரம், அடிமைத்தனம், சித்திரவாதைகள்ல இருந்து விடுதலை பெறறதுக்கு இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நமக்கு உதவுது. இப்படிப்பட்ட இந்த ஹியூமன் ரைட்ஸ் டேவை நம்ம ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 10 கொண்டாடுறோம். ஒரு பொது ஊழியர் மனித உரிமை மீறலை தடுக்கிறதுல அலட்சியமா இருந்தாலோ இல்ல கண்டும் காணாம இருந்தாங்க அப்படின்னா இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அவங்களாவே முன்வந்து நீதிமன்றத்தோட உத்தரவின் பேர்ல விசாரிப்பாங்க. நீதிமன்றத்துல மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா அதை நடவடிக்கை எடுக்கிற முழு அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறைச்சாலை தடுப்பு காவல் இடங்களுக்கு போய் கைதிகளுடைய வாழ்க்கை நிலைமையை ஆய்வு செய்வதற்கான அதிகாரமும் இவங்களுக்கு இருக்கு. ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருக்கிற எல்லா அதிகாரமும் இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இருக்கு. மனித உரிமை மீறல் நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எந்த விஷயத்தையும் விசாரிக்கிற அதிகாரம் இந்த ஆணையத்துக்கு இல்ல. பாதிக்கப்பட்ட நபருக்கு இழப்பீடு இல்லனா இழப்பீடு வழங்க சம்பந்தப்பட்ட அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் பரிந்துரை செய்யலாம். பாதிக்கப்பட்டவருக்கு பணி நிவாரணம் உட்பட்ட எந்த நிவாரணத்தையும் வழங்கவோ இவங்களுக்கு அதிகாரம் இல்ல. இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு மல்டி மெம்பர் பாடி. இதுல ஒரு சேர்பர்சனும் 5 அதர் மெம்பர்ஸும் இருப்பாங்க. இதுல சேர்பர்சன் ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸாவும், ஃபர்ஸ்ட் மெம்பர் சுப்ரீம் கோர்ட்டோட சர்விங் ஜட்ஜாவும், செகண்ட் மெம்பர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட்டாவும், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மெம்பர் ஹியூமன் ரைட்ஸ் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களும் இந்த 3 பேர்ல ஒரு விமன் கண்டிப்பா இருப்பாங்க. இவங்களை பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இவங்களோட பணிக்காலம் 3 வருஷமும் இவங்களுடைய வயசு 70 வரைக்கும் இருக்கும். மறு நியமனம் செய்ய இவங்களுக்கு தகுதி இருக்கு. சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸை பதவியிலிருந்து நீக்கத்துக்கான உரிமை பிரசிடென்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் ஜஸ்டிஸ் மிஸ்ரா. இதோட கரண்ட் சேர்பர்சன் மிஸ்ஸஸ் விஜயா பாரதி சாயனி. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 5 டிவிஷன்ஸாக செயல்பட்டு வருது. லா டிவிஷன், இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன், பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் டிவிஷன், ட்ரைனிங் டிவிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்.